ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும் அது கூடவே ஆஃப்லைன்ல எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்றது கொஞ்சம் சீக்கிரமாவே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் அண்ட் முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 2ஆம் தேதி நாளைக்கு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் உகாதி ஆஸ்தானத்தை முன்னிட்டு திருமலை கோவில்ல நடக்குது. இதனால காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் தர்ஷனுக்கு வந்து அலௌடு கிடையாது. 12 மணிக்கு மேலதான் எல்லாத்தையும் தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதை பத்தின கூடுதலான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாங்க. இது மாதிரி உங்களுக்கும் திருமலை தரிசனம் தொடர்பான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல டெய்லியுமே வந்து எல்லா ஸ்டேட்டஸும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோஸா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா பார்க்கலாம். இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான ஸ்லாட் மட்டும்தான் கொடுத்தனால ரொம்ப சீக்கிரமா எல்லா டிக்கெட்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. யாராவது டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா டைரக்ட் தர்ஷன்ல போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. க்ரௌடு வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு சாட்டர்டே சண்டே அண்ட் கண்டினியூவா வந்து லீவ் இருந்தனால க்ரௌட் ரொம்பவே அதிகமா இருந்தது. பட் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நேத்து தர்ஷன் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 81,224 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்துக்கு ஒரு 21 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிடியோட அபிஷியல் அப்டேட். இன்னைக்கு டைம் பொறுத்த வரைக்கும் ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் ஆவரேஜா ஆகலாம். க்ரௌட் அப்படின்றது உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த டைம் தான் இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன்ல தர்ஷன் பார்க்கறதுக்கு ஒரு 4ல இருந்து 6 மணி நேரமும் 300 ரூபா தரிசனத்துக்கு ஒரு 3ல இருந்து 4 மணி நேரம் ஆகலாம். அதுக்கு அடுத்தது வந்து எஸ்எஸ்டி டோக்கன் பொறுத்த வரைக்கும் கீழ் திருப்பதியில டெய்லியுமே நம்ம கவுண்டர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து எல்லா வீடியோஸ்லயுமே வந்து ஷேர் பண்றோம். அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம்லயும் உங்களுக்கு டெய்லி ஸ்டேட்டஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நேத்து வந்து ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் வந்து கமெண்ட் கொடுத்திருந்தாரு. அதுல என்ன அப்படின்னா இந்த 2 டேஸா வந்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுக்கக்கூடிய டைம், அதாவது இந்த கவுண்டர் ஓபன் பண்ணி கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்றது நம்ம 3 மணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். 3 மணில இருந்து 4 மணிக்குள்ள உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இதுவுமே இன்னும் ஏர்லியா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் லேட்டஸ்டான அப்டேட். இந்த நேரமா கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா டோக்கன் வந்து ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிருது. கவுண்டர் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால நம்ம காலையில வந்து ஒரு 5 மணி 6 மணிக்குள்ள ரீச் ஆனா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷனுமே இப்போ ரொம்ப ரேரா தான் இருக்கு சேம் டே டிக்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கமெண்ட்ல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சாட்டர்டே நான் வந்து ஸ்ரீனிவாசம் அந்த ஹாலில் தான் போயிட்டு வேணும், அதாவது சீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் தான் போயிட்டு டோக்கன் வாங்கினோம். டோக்கன் வந்து 2 AM இருந்தே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 4 மணிக்கிட்ட கொடுத்தாங்க. ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கெலாம் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்களுக்கு 9 மணிக்கான தர்ஷன் டோக்கன் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அலிப்பிரி நடைபாதை வழியாக போயிட்டு நாங்கள் நடந்து போனோம். ஸோ அவருக்கு வந்து தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அலிப்பிரியில் இப்போ வந்து ஃபுட்பாத்துக்கான திவ்யா தர்ஷன் டோக்கன் வந்து கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடியே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அலிப்பிரிக்கு பதிலாக நமக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது நடைபாதை டோக்கன் கிடையாது. வாங்கிட்டு பஸ்லேயும் போகலாம், நடந்து வந்து போகலாம். அதுக்கப்புறம் நாங்கள் மேலே போயிட்டு தர்ஷன் பார்த்தோம். அதோட ஸ்டேட்டஸ் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு வந்து காலையில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஏப்ரல் 1ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கெலாம் விஷ்ணு நிவாசம் வந்து போயிட்டோம். கியூ லைன் வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா காலையில் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் 12 மணிக்கு ஸ்லாட்டை தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்லாட்டாக வந்து கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து 12 மணி ஸ்லாட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 11 மணிக்கெலாம் வந்து 12 மணிக்கான ஸ்லாட் வந்து எஸ்எஸ்டி டோக்கனுக்கு ஏடிஜிஹெச் சர்க்கிளில் ரிப்போர்ட்டிங் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் இருக்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னா எல்லா ஸ்லாட் டைமும் இருக்கிறவங்க, அதாவது 12 மணின்னு கிடையாது, 1 மணி 2 மணி 3 மணி அந்த மாதிரி எல்லா ஸ்லாட்டுமே சேம் டைம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து மண்டே க்ரௌடு லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 கமெண்ட்லேருந்தே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டிக்கெட் வந்து ரொம்ப சீக்கிரமாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது 2 மணிக்கு கவுண்டர் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸ்ரீனிவாசம்லாம் 4 மணிக்கே 2 மணிக்கு விடிய காலில் ஓப்பன் பண்ணி 4 மணிக்கு விடிய காலையே முடிஞ்சிருது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்ரீனிவாசம் மட்டும் கிடையாது, விஷ்ணு நிவாசமும் சேம் அதே தான். க்ரௌடு வந்து நைட்டே நிறைய பேர் வெயிட் பண்ண ஆரம்பிச்சதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இப்போ 2 மணி 3 மணின்றது ஃபஸ்ட்டு வந்து 5 மணிக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் 3 மணி, இப்போ 2 மணிக்கு வந்து நிற்கிது. ஸோ நீங்கள் வந்து மிட் நைட் வந்து ஒரு 12-11 மணிக்கெலாம் நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தான் சேம் டேக்கான ஸ்லாட்டு கிடைக்கிறதுக்கே சான்சஸ் இருக்குது. இது எல்லா இடத்துலையும் அப்படி தான். பூதேவி காம்ப்ளெக்ஸ், விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம். ஸோ இந்த இடங்கள்ல எல்லாமே உங்களுக்கு வந்து காலையில் ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க 2 மணிலேருந்து. இதுக்கப்புறம் யாராவது இந்த மாதிரி எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போயிட்டு பார்க்குற பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கிங்க.
நாளைக்கு வந்து கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம், அதனால ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து இல்ல. இன்னைக்கான ஸ்லாட் மட்டும் தான் குடுத்துருக்காங்க. திரும்ப வந்து நாளைக்கு கவுண்டர் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி, நாளைக்கான மத்தியானத்துலேருந்து நைட்டு ஸ்லாட் வரைக்கும் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் வந்து குடுப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் இருக்கக்கூடிய டிக்கெட்ஸுமே உங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா குடுக்குறாங்க அப்படின்னும்போது, அதுக்கேத்த மாதிரி நீங்க பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஆஃப்லைன்ல உங்களுக்கு ரூம் எடுக்கணும்னு நினைச்சீங்கனாலும், திருமலையில இருக்கக்கூடிய சிஆர் ஆஃபீஸ்ல காலையில ஒரு 4லேருந்து ஒரு 7 மணிக்குள்ள நீங்க வந்து கியூல நிக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கன்ஃபார்மா ரூம் வந்து கிடைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா, நமக்கு வெயிட் பண்ணக்கூடிய டைமும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். காலையில டைம் பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம்லாம் நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு, அலாட்மெண்ட்டுக்காகவே நம்ம வந்து ஒரு 6 மணி நேரம், 7 மணி நேரம்லாம் கூட நெறைய பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்லயே ரிப்பீட்டடா செக் பண்ணிக்கிட்டு இருங்க. கேன்சல் ரூம்ஸ் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனா திருமலால உங்களுக்கு கேன்சல் ரூம்ஸ் வந்து தர்ஷன் டிக்கெட் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். இல்ல உங்களுக்கு ஆஃப்லைன்ல வேணும்னா, நீங்க டைரக்ட்டா போயிட்டு கியூல நின்னு பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த தர்ஷன் டிக்கெட்டும் வந்து தேவையில்ல. கீழ் திருப்பதில நமக்கு எதுவுமே ப்ராப்ளம் கிடையாது. நீங்க எப்பனாலும் வந்து கேன்சல் ரூம் கிடைச்சாலே நீங்க வந்து தாராளமா புக் பண்ணிக்கலாம். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். அண்ட் நீங்களும் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்க போகும்போது இந்த மாதிரி சீக்கிரம் குடுத்தாங்க, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும். இதுவரைக்கும் நமக்கு ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தர்ஷன் டிக்கெட்டுமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இனி ஜூலை மாசத்துக்கான புக்கிங் இந்த மாசம் ஏப்ரல்ல வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது என்னென்ன டேட்ல என்னென்ன டிக்கெட் ஓப்பன் ஆகும் அப்படின்றது நம்ம சேனல்ல கண்டிப்பா வீடியோ வரும். செக் பண்ணி பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஜூலை மந்த்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணணும்னா, அந்த டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.